எலான் மஸ்க். இந்த வீடியோவில் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கிய ஒரு மனிதனை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள். நமது சேனலில் வாரத்திற்கு ஒரு நாள், அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒருவரின் வெற்றி கதையை விரிவாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம். அவர் யார் என்றால் தி கிரேட் எலான் மஸ்க். ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு வெற்றி கதை. எலான் மஸ்க் என்ற இளைஞர் 2001ஆம் ஆண்டில் ஒரு பெரிய ஐடியாவுடன் இருந்தார். மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பது அவரது கனவு. அதுவரை விண்வெளி ஆராய்ச்சியை நாசா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி ஆகியவை மட்டுமே செய்து வந்தன. தனியார் நிறுவனங்கள் ராக்கெட் ஏவுதலை பற்றி யோசிப்பதே அரிது. ஆனால் எலான் மஸ்க் எல்லோரையும் விட வித்தியாசமாக சிந்தித்தார். எலான் மஸ்க் ரஷ்யாவில் உள்ள ராக்கெட் தயாரிப்பாளர்களிடம் பேசினார். எனது செவ்வாய் திட்டத்திற்காக ராக்கெட் வாங்க விரும்புகிறேன் என்று கேட்டார். ஆனால் அவர்களின் ராக்கெட் விலையை கேட்டவுடன் இது சாத்தியமில்லை என்று நினைத்தார். அப்போது மஸ்க் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தார். நாமே ராக்கெட்டை உருவாக்கினால் என்ன என்று அவர் யோசித்தார். 2002இல் ஸ்பேஸ் எக்ஸ் பிறந்தது. பொதுவாக புதிய நிறுவனங்கள் சிறியதாக தொடங்கும். ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் நேரடியாக ராக்கெட் தயாரிப்பு என்ற சாத்தியமற்ற இலக்கை நோக்கி சென்றது. மஸ்க் தனது சொந்த பணத்தில் $100 மில்லியன் முதலீடு செய்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் கார்ப் ஸ்பேஸ் எக்ஸை நிறுவினார். அவரது முதல் இலக்கு நாம் குறைந்த செலவில் அதிநவீன ராக்கெட்டை உருவாக்க முடியும் என்று நிரூபிப்பதே. 2006இல் முதல் தோல்வி. ஸ்பேஸ் எக்ஸ் தனது முதல் ராக்கெட் ஃபால்கன் 1 ஏவுவதற்கு தயாரானது. விண்வெளி ஆராய்ச்சியில் இது ஒரு பெரிய அடி. ஆனால் ஏவிய சில நொடிகளிலேயே அது வெடித்து சிதறியது. விண்வெளி ஆராய்ச்சி என்பது சிறிய தவறுகளை கூட பொறுக்காது. நாசா, ரஷ்யா போன்ற நிறுவனங்களே பல சோதனைகளுக்கு பிறகு வெற்றி பெற்றன. ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு தனியார் நிறுவனம். மீண்டும் இது போன்ற தவறு நடந்தால் நிதி நம்பிக்கையெல்லாம் போய்விடும். 2007 மற்றும் 2008இல் மேலும் 2 தோல்விகள். ஸ்பேஸ் எக்ஸ் மீண்டும் வலுவாக வந்தது. 2007இல் ஃபால்கான் 1 ராக்கெட்டை மீண்டும் ஏவினர். ஆனால் அதுவும் தோல்வியடைந்தது. 2008இல் மீண்டும் முயற்சி செய்தனர். மீண்டும் தோல்வி. ஸ்பேஸ் எக்ஸ் கடினமான கட்டத்தில் இருந்தது. பணம் குறைவாக இருந்தது. நாசா, தனியார் முதலீட்டாளர்கள் யாரும் மீண்டும் முதலீடு செய்ய தயாராக இல்லை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த 2008 செப்டம்பரில் ஸ்பேஸ் எக்ஸ் தனது கடைசி முயற்சியாக மீண்டும் ஃபால்கான் 1 ஏவியது. இது ஒரு பெரிய வெற்றி பெற்றது. இது ஒரு தனியார் நிறுவனம் வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பிய முதல் திரவ எரிபொருள் ராக்கெட் ஆகும். நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸில் ஆர்வம் காட்டத் தொடங்கியது. ஃபால்கன் 9 மற்றும் ஸ்பேஸ் எக்ஸின் மிக பெரும் வெற்றிகள். 2010இல் ஃபால்கன் 9 மற்றும் ஸ்பேஸ் எக்ஸின் மிக பெரும் வெற்றிகள். நாசா ஸ்பேஸ் எக்ஸ் உடன் $1.6 பில்லியன் ஒப்பந்தம் செய்தது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சரக்குகள் மற்றும் விண்வெளி வீரர்களை அனுப்ப வேண்டிய பொறுப்பு ஸ்பேஸ் எக்ஸுக்கு இருந்தது. 2010இல் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இது ஒரு பெரிய வெற்றி. இருப்பினும் ஸ்பேஸ் எக்ஸ் அதன் உண்மையான இலக்கிலிருந்து இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. ராக்கெட் ஏவுதல் செலவை குறைக்க வேண்டும் என்பதுதான் எலான் மஸ்கின் கனவு. அதற்காக அவர் ஒரு புதிய யோசனை செய்தார். ராக்கெட்டை மீண்டும் பூமிக்கு கொண்டு வரலாம் அல்லவா? 2015இல் ராக்கெட் மறுபயன்பாடு புரட்சி. 2015இல் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட்டை பூமிக்கு திரும்ப வெற்றிகரமாக தரையிறக்க முயற்சித்தது. இது விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு புரட்சிகரமான படி. ஏனென்றால் பொதுவாக ராக்கெட்டுகள் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு பின்னர் அவை வீணடிக்கப்படும். ஃபால்கன் 9 வெற்றிகரமாக தரையிறங்கியது. இது வரலாற்றில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. இது ஸ்பேஸ் எக்ஸ்-ஐ உலகின் மிகவும் பொருளாதார ரீதியாக வலுவான விண்வெளி நிறுவனமாக மாற்றியது. இப்போது ராக்கெட் ஏவுதல் செலவு என்பது விழுக்காடு குறைந்துள்ளது. 2018 ஃபால்கன் ஹெவி மற்றும் டெஸ்லா ரோட்ஸ்டர். ஸ்பேஸ் எக்ஸ் தனது மிகப்பெரிய ராக்கெட்டை அறிமுகப்படுத்தியது, ஃபால்கன் ஹெவி ராக்கெட். இது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட். இந்த ஏவுதலில் எலான் மஸ்க் தனது டெஸ்லா காரை கூட விண்வெளிக்கு அனுப்பினார். இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் நாசாவுடன் இணைந்து விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும் பணியை தொடங்கியுள்ளது. 2020 க்ரூ டிராகன் மற்றும் நாசா மிஷன். 2020இல் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகனை பயன்படுத்தி நாசா விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ISS அனுப்பியது. ஒரு தனியார் நிறுவனம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பிய வரலாற்றில் இதுவே முதல் நிகழ்வு. நாசா கூட ஸ்பேஸ் எக்ஸை நம்பத் தொடங்கியது. 2023இல் ஸ்டார்ஷிப். ஸ்பேஸ் எக்ஸ் இப்போது இன்னும் பெரிய இலக்கை நோக்கி செல்கிறது. ஸ்டார்ஷிப் என்ற மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட்டை உருவாக்கி வருகிறது. இது 100 விண்வெளி வீரர்களை செவ்வாய் கிரகத்திற்கு கொண்டு செல்ல முடியும். 2023இல் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப்பை முதன்முறையாக ஏவியது. ஆனால் சில தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக அது முழுமையாக வெற்றி பெறவில்லை. இருப்பினும் ஸ்பேஸ் எக்ஸ் திருத்தங்கள் செய்து மேலும் பல சோதனைகளை செய்து வருகிறது. ஸ்பேஸ் எக்ஸின் எதிர்கால இலக்குகள். ஸ்டார்ஷிப் மூலம் மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்புதல். சந்திரனில் நாசா பணிகளில் ஒரு பகுதியாக இருப்பது. ஸ்டார்லிங்க் மூலம் உலகளாவிய இணைய சேவைகளை வழங்குதல்.
குறைந்த செலவில் விண்வெளி பயணத்தை சாத்தியமாக்குதல். ஸ்பேஸ் எக்ஸ் சாத்தியமற்றதை சாதித்த பயணம். ஸ்பேஸ் எக்ஸ் என்பது ஒரு மனிதனின் கனவு எவ்வளவு அற்புதமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை காட்டும் ஒரு சிறந்த கதை. மற்றும் 2002இல் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். மற்றும் 2008இல் முதல் வெற்றி ஃபால்கன் 1. மற்றும் 2010இல் நாசா ஒப்பந்தம் ஃபால்கான் 9. மற்றும் 2015இல் ராக்கெட் மறுபயன்பாடு ரீயூசபிலிட்டி. மற்றும் 2020இல் நாசா விண்வெளி வீரர்கள் க்ரூ டிராகன். மற்றும் 2023 ஸ்டார்ஷிப் சோதனை. மற்றும் 2030இல் மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பும் நாள். இது வெறும் ஸ்பேஸ் எக்ஸ் கதையின் ஆரம்பம் மட்டுமே. எதிர்காலத்தில் நாம் இன்னும் பல அற்புதங்களை காணப்போகிறோம். நன்றி.